ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாப்பாங்க வந்து மம்மி நீ ஒன்று வடை செய்கிற இல்லைன்னா பாயசம் செய்கிற, இப்போல்லாம் வடை பாயசமே செய்ய மாட்டேற அப்படின்னு காலையில் கேட்டு போனாங்க. சரி, உளுந்தால் மதியானமே ஊற வச்சுட்டேன், அரைச்சிட்டு கொஞ்சம் பாயசம் கொஞ்சம் வடை செய்து வைக்கலாம் பாப்பாங்க வர்றதுக்குள்ளே. மாமா இப்போ தான் வந்தார், வந்தோடனே அவருக்கு ஒரு வேலை விட்டுருக்கேன். என்ன வேலை தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். வருவோன்னு பார்த்து நந்தியான்ட்டு போனார். ஒரு நிமிஷம் இல்லை, அப்பா பயமா பாருங்க, எவ்வளோ பூச்சி இருக்கு பாருங்க இந்த சந்தில், பயமாக இருக்குது. செடிங்க வச்சுட்டு மாமா இங்கே பார், முடிஞ்சிச்சா? ஓய் அவ்வளோவா? சரி, வத்தல்னா போட்டுடலாமா? நிறைய இருக்குது போல இருக்கு. சரி சரி, போதும் போதும், வா போதும்ப்பா, வாப்பா. பூச்சி எதனா இருக்கு போது பார்த்து என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சுண்டைக்காய் தாங்க பாருங்க, கவர் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக இருக்கும், நாளைக்கு சமைக்கலாம். குழந்தைங்க காலையில் சமைச்சு கொடுத்து அனுப்பலாம், காரக்குழம்பு வைக்கலான்னு கொஞ்சமாக பறிப்பானா அவ்வளோ இருந்துருக்குது. வா போதும், வா. இந்த பாருங்களேன், இந்த அட்டைப்பூச்சி, இந்த பக்கம் பார்த்தா இந்த கருப்பு பூச்சி, பயமாக இருக்குது. ரொம்ப பூச்சிங்க தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. கருப்பு கொசு வேற கடிக்கும். அவனை போட்டோமா? வா வா போதும், வா. பாவம் புள்ள உள்ளே கூட வரல, சுண்டக்காய் பறிச்சிருப்பா. அப்போ தான் வந்தார், நாளைக்கு சமைக்கணும் சுண்டக்காய் பறின்னு. அவ்வளோதான் பறிச்சுன்னு இருக்கார். வா 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 போதும், வாப்பா வா. கொசு கட்டிக்குது, வா வா. இங்கே பேர் வச்ச சுண்டல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு காக்காங்க. ஆஹா, நீ அப்படி எடுத்துன்னு வந்துடுவா, எடுத்துன்னு வந்து. நம்ம ஊருக்கு போயிட்டு வர மாதிரி வந்துன்னு இருக்க. வேலை வச்ச செய்கிற வேலையா இங்கே எப்படி இருக்காங்க போய் நான் எப்படி பறிக்கிறது சொல்ல? பொழுதோடு வந்தேன் நல்ல காலம். 2 நாளாக பிளான் பண்ணியிருந்தேன் நான் மைண்ட்லேயே, இதை பறிக்கணும். சரி வா, ஒரு தாத்தா வருவார், அவர் வச்சு க்ளீன் பண்ணி நம்ம அதெல்லாம். பாருங்க மக்கள், இவ்வளோ இருக்குது, ஏன் வேஸ்ட் ஆகணும்? அதுக்கு தான் பறிக்க சொன்னேன். சரி, கொஞ்சமாக சமைச்சிட்டு மற்ற சுண்டக்காய் வத்தல் போட்டலாம். வெயில் வர காயில் என் மாமியார்கிட்ட கொடுத்தோம்னா வத்தல் போட்டு கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். சரி, கொஞ்சம் அரைச்சேன், கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இவ்வளோ பாத்திரம் மக்களே, காலையிலேருந்து அப்படியே தேய்க்காமே விட்டுட்டேன். இப்போ தான் தேய்ச்சிட்டு க்ளீனாக இருக்குது. இப்போ தான் க்ளீனாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக மறுபடியும் ஸ்டார்ட். ஆமாம் பண்ணுறா. ஓ, நீங்களே நானே கேமராமேன் எல்லாம் ஆமாம், யோசிச்சு பார்த்து எந்த பக்கம் வைக்கலாம். சரி, உங்களை ரொம்ப எதிர்பார்த்து நேருக்கிற மாதிரி இருக்குது. சரி, வச்சு பார்க்கலாம் கேமரா செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக, நல்ல விஷயம். நல்ல ஒரு ட்ரை, நல்லா பண்ணுங்க. செல்ஃபா? செல்ஃபி. சரி, நீங்களும் உங்கள் பொண்ணுங்களை வர வரைக்கும் இல்லை தண்ணி சுண்டுக்காய் பச்சை வந்து பார்த்தா தண்ணி கூட பாருங்கள். நான் சாப்பிட்டியா மதியம்? மாமா அசந்துட்டார் கேமரா பற்றியா. நம்மளே நம்ம பசங்களேருந்து தான் எடுக்க சொல்லணுப்பா.
இப்போ அவளே எடுக்கிறா. அப்பா நமக்கு ஒரு வேலை முச்சண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அடிச்சுட்டு வந்துடுறேன். சுண்டக்காய் சாம்பாரா? காரக்குழம்பு. சாம்பார் வேணுமா? கடைஞ்சிட்டோமா? சரி, ஓகே. சுண்டக்காய் கடையும் சேப்பக்கிழங்கு ஃப்ரை. பார்த்தீங்களா, நான் என்னவோ சுண்டக்காய் பறிக்க சொன்னேன். எவ்வளோ பிளான் வச்சுருக்கேன் பாருங்க. சுண்டக்காய் சாம்பார் கடைஞ்சிடணுமா, கடைஞ்சிட்டு சேப்பக்கிழங்கு வறுத்து கொடுக்கணுமா. நான் தான் பறிக்க சொன்ன மாதிரி சொன்னேன். மனசுக்குள்ள எவ்வளோ பிளான் வச்சுருக்காரு பாருங்க. பாய். ஏன் ப்ரோ? சொல்லிட்டு நான் போயிட்டு பாப்பா பெரிய பாப்பா கூட்டின்னு வந்துருன்னு சொல்லிட்டு போ. சரி, நான் போய் பாப்பா கூப்பிட்டு வரேன். ஓகே, பஸ் வந்துச்சாமா? கால் பண்ணா பாப்பா கூப்பிட்டு. ஓகே ஓகே, பாய். வந்துடும். பால் வேணாந்தப்பா. எதுக்கு பாருங்க. நான் வச்சாச்சு. மிக்ஸி வந்து பழைய மிக்ஸி ஆயிடுச்சு போல இருக்குது. சூடாகுது மாவு. அதனால் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். மாவு சூடானா அப்புறம் டேஸ்ட் இருக்காது. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே பால் ஊற்றி சேமியா வேக வச்சு பாயசம் செஞ்சிடலாம். சின்ன பாத்திரத்துலேயே செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக. ஆமாம், பறித்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டாருங்க. நிறைய பூச்சிங்க. என்னென்ன பூச்சினே தெரியல, அவ்வளோ பூச்சி இருக்குது. அப்படியே எடுத்துன்னு வந்து கவரோடு எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சிட்டாரு. எடுத்துன்னு போய் நம்ம வெளில வச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்ட சவுண்டாக இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட்டு. சாரி, நான் ரொம்ப கட்டேன். சரி, ஓகே. மணி 6 ஆயிடுச்சு. விளக்கு ஏற்றிடலாமா?
வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. சரி, ஓகே, பார்ப்போம். இது வர்றது என்னது? ரெண்டு மூணு மல்லி வாசனை எப்பா சாமி பாய் பாய். சார்ஜ் இல்லாமல் சார்ஜ் போடலாம். நம்ம மொபைல் சார்ஜ் போடல, மறந்துட்டு போகல. ஆனால் உங்களை வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்குறேன். பாய். ஸ்டாப் பண்ணலாமா? ம். இப்படியே ஞாபகமாக எடுத்துட்டாங்க, மறுநாள் எடுப்பாங்க. லைட் போடுவா, லைட் போடு. நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ தெலுங்குபா கூட நான் போட்டோகிராஃபர் சரி போகாது. அப்புறம் போகிறப்போ எங்கள் பாப்பா மட்டும் கூப்பிட்டு பரவாயில்ல, வேணாம் விடு. வாங்கி வந்தோம் இல்லையா? என்ன செய்யப்பா? நீ இருக்கு, போயிட்டு வா, போயிட்டு வா. இருபது வச்சு பார்த்துக்கலாம். சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் செஞ்ச பாருங்க, அதெல்லாம் வேலை இல்லை நமக்கு. இப்போ தேய்க்கிறோம் பாருங்க, இந்த போட்டு அதெல்லாம் வேலை சீக்கிரமாக கிடக்கிறது வச்சிடலாம். கையோட பார்த்து தேய்ச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடும் நமக்கு. ஏன்னா பாத்திரம் சேர்ந்தாலே பெரிய இதுவாக இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டாச்சு. சின்ன பாப்பா கூட்டுவார் போயிருக்காரு, கூட்டின்னு வந்தோடனே உட்காந்து சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. தேய்ச்சிட்டு
வடை செய்கிறேன்னு சொன்னால் போண்டா செஞ்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? பெரிய பாப்பா வந்துட்டு எனக்கு வடை வேணாம் மம்மி, குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கிடு அப்படின்னா. சரி ஓகே, நமக்கும் வேலை ஈஸியாச்சுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சின்னவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். செல்லக்குட்டி ஷூவை கழட்டி எடுத்து வச்சுட்டு தான் வருவாங்க. செல்லக்குட்டி ஹாய் சொல்லுங்க. குட் ஈவினிங். ஓகே, என்னடா இது? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டா வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்லாம் வா. அக்கா மாடியில் துணி மறந்துட்டேன் மம்மி எடுக்க போயிருக்கா. கை வைக்கக்கூடாது, ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லை. போ ஃப்ரெஷ் ஆகிட்டா போ. அது ஒன்றும் இல்லை, மாவு எடுத்து வச்சுருக்கேன், மிச்ச மாவு. வா சுற்றி பார்ப்போம். அது இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். வா வேறு 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 ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா. படிச்சுட்டு இருந்த அக்கா சரி மாடியில் வந்து துணி எடுத்துன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் அந்த மாவு கிட்டே போகக்கூடாதுன்னு சொன்னேன். இந்திக்கார அண்ணா மாதிரி இருக்கியாமா? அது கூட இந்திக்காரன்னா சொல்ல வடக்க அப்படி சொல்கிறோம். சரி ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். போடுப்போ இருமா. பூச்சி பூச்சி இரு இங்கே பேர், பூச்சி இரு இரு நீ இங்கே பேர் தூரம் தள்ளுப்பா. அது கூட 7-8 மணி ஆக போதா? 7:30 ஆகுது, 6:30 ஆகுது. நீ இங்கேயே சுற்றிட்டு இருந்தனா அடி வாங்க. போய்ட்டு வா. மேடம் என்ன பண்ணுறாங்க? மேடம் துணி எடுத்துகிட்டு வராங்க. மேடம் வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி ஆட்டெல்லாம் கொஞ்ச நேரம் ஆடிட்டா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறது இல்லை? படிக்கலாம். ஸ்ரீபாப்பா, இந்த ரைட்டிங் டேபிள் உனக்கு எப்போ வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்புறமா எனக்கு ஏன்னா அப்புறம் நான் பிஜி போனேன். எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஹோம்ஒர்க் தான் எழுதிருந்தீங்க. இப்போ காலேஜ் போயிட்டு வரீங்க, காலேஜ் போய் வந்து ஹோம்ஒர்க் தான் எழுதுவீங்க. அந்த ஜாலியெல்லாம் இருக்க மாட்டீங்களா? பேர் மாத்திட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல விட செம்ம தலைவலி காலேஜ் தான். வீடியோ பார்க்குற குட்டி பசங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் மட்டும் படிச்சுட்டா போதும், காலேஜ் போயிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அது சுத்த போய். நீங்க ஸ்கூல்லயாச்சும் ஜாலியா இருப்பீங்க, என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும், என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஆனா காலேஜ் போன பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எதோ பிள்ளைங்க நிறைய பண்ணுவீங்க, எங்கெங்கயோ போவீங்க, லேபு அசைன்மெண்ட் அது இதுன்னு உங்களை அவ்வளவுதான். அதுவும் நீங்க இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா மத்த இதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு மாசத்துல நான் ரொம்ப வந்துட்டு 4 வருஷம் என்ன பண்ண போய் எனக்கு தெரியல. அது கூட கிளாஸ் மானிட்டர் பேரு ரெப்பா. அது ஒன்றும் இல்லைங்க, கிளாஸ் டீச்சர் சொல்ல மாட்டாங்க, கிளாஸ் ரெப்புன்னு சொல்லுவாங்க. ஹோம் ஒர்க்க அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏதோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ரூம்னா அட்மின் பிளாக்னு சொல்லுவாங்க. மாசம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க ஸ்கூல்ல, நாங்க டீச்சர்ஸ் மீட்டிங் தான் சொல்லுவோம். அது வந்து இங்க செமினார்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒரே கிளாஸ் ரூம்ல ஒரு மாசம் ஃபுல்லா உட்காந்துப்போம். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்க உட்காரும் நம்மளுக்கே தெரியாது, நம்மள எங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாஃப் ஒரு வருஷம் ஃபுல்லா வருவாங்க கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. மிஞ்சி போன 6 மந்த்ஸுக்கு ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. இப்படிலாம் நடக்கும். ஸ்கூல்ல ஒரே ஒரு ஆனுவல் எக்ஸாம் தான், அப்பப்போ குவார்டர்லி ஹாஃப்லின்னு வைப்பாங்க. ஒரே புக்கு தான் ஒரு வருஷத்துக்கு படிக்கும். இங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு புக்கு படிக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் படிக்கணும். இந்த நீங்க குவார்டர்லி படிக்கிறது ஒரு வாரத்துல படிக்கணும். இந்த கொடுமை எல்லாம் தான். நான் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு பாக்காதீங்க. ஸ்கூல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. காலேஜ் போய் கஷ்டப்படுறதுக்கு மனசு நல்லா தேத்திக்கோங்க, அவ்வளவுதான்.
போய் படிக்கணும். காலேஜ் போனால் எல்லாரும் ஜாலியாக தான் இருக்கிறாங்க. நீ தான் எல்லாரும் ஜாலியா இருக்காங்களோ அது என்னவோ தெரியல. காலேஜ் போனலாம் படிக்கணுங்க. இருக்கிற ரியாலிட்டி அதுதான். நம்ம வந்து சின்ன பசங்களை ஏமாத்தக்கூடாது. நான் இதுக்கப்புறம் வர என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருக்கும் நான் இதை சொல்லவே மாட்டேன். காலேஜ் போனலாம் படிக்கணும். படிச்சு முடிய வரைக்கும் படிக்கணும். படிச்சுனே இருக்கணும். அவ்வளோதான். அப்போதான் லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இதாங்க எனக்கு சொல்லிட்டாங்களா கேட்டோம். இன்னும் ஒரு 3 years கழிச்சு அவள் வந்து புலம்பா. அப்போ நான் வந்து எப்படி ஃபைனல் இயர்ல இருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன் அவளுக்கு அந்த டைலாக். போன வருஷம்லாம் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் இல்லை, இப்போ காலேஜ் அனுபவத்தை சொல்லின்னு இருக்கேன். ஆமா. ஸ்கூல் எவ்வளவோ பரவாயில்லைங்க. எனக்கு ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு. சரி போயிடுறியா, மறுபடியும் +2 போயிடுறியா? போயிடலாம். ஆனால் இது என்ன பண்ணுறது, படிச்சுட்டாலும் இன்ஜினியரிங் சும்மாவா? கஷ்டம் தாங்க. இப்போ தாங்க தெரியுது ஏன் இவ்வளோ விஐபிஸ் இருக்காங்க இந்த நாட்டில் சொல்லி. இன்ஜினியரிங் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை கரெக்டாக படிக்கலைன்னா படித்ததும் வேஸ்ட்டு தான். அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது. கட்டு கட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வடை பாயசம் தான் சாப்பிடுவாங்க. இங்கே போண்டா பாயசம் இருக்கு. எல்லாம் வடை மாவு தானே. எல்லாம் வடை மாவு தானே. ஏய் மேன், டோன்ட் டேக் இட். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாப்பிடும்போது டிஸ்டர்ப் எப்படி இருக்கு மாமா? சூப்பராக இருக்கு. பூ மாதிரி. ஏய் ஏமா பூலாம் செஞ்சு கொடுக்குறேன். அப்போ எப்படியும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை? சாஃப்டாக இருந்த பூ மாதிரி இருக்கு. சரிக்கிட்டே எல்லாரும் டாட்டா விளாக முடிச்சு விட்டுருங்க. முடிச்சு விட்டாங்கடா. பாய். டாடா. டாடி பாய் சொல்லு. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். until then bye bye. பாய். பாய். பாய்.